இதை பற்றி அவனிடம் சொல்லாதே. என்னை பற்றி என்ன பேசினீர்கள்? அது ஒன்றுமில்லை. கோமதியும் நம்ம செந்திலும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்ட விஷயத்த மீனா கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காது. மீனா அவங்ககிட்டலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதையும் மீறி என்னால் பொறுக்க முடியாம தான் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தவே கேட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்ட விஷயம் மீனா கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. செந்தில் கோவப்பட்டு பேகை அங்கேயே தூக்கி போட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு கதவை வந்து தாப்பால் போடுறாங்க. மீனாவை பயங்கரமாக முறைச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ எல்லாம் சரியான ஆளு தாண்டி, சொல்ல மாட்டேன்ட்டு இப்படி என் அம்மா கிட்ட நான் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க. யாரும் செய்யாத தப்பாவா நான் செஞ்சு வச்சுருக்கேன். எதுக்காக நீ அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனா இருந்துட்டு நானாக போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் இப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க நான் சொல்ல கிடையாது, என்ன 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்தேன். ஆனால் நேற்று ரூம்குள்ளே நடந்ததை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா தான் நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் செந்தில்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன், இங்கெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். ஆனால் நீ எங்கே கேட்ட? என்னை இங்கேருந்து மாட்டி விடுறதுக்காகவே நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அம்மாவை சும்மா இருக்கம்மா, நேராக போயிட்டு என் அப்பா கிட்ட தான் சொல்லுவாங்க. இல்லை உன்னோட வாய் தான் சும்மா இருக்கம்மா, என் அப்பா கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்களோ இல்லையோ நீ சொல்லிவிடுவ அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக மீனா கிட்ட சண்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு கோமதியும் வெளியில் வராங்க, மீனாவும் வெளியில் வராங்க. மீனா இருந்துட்டு கோமதியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்காங்க. ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு 3 பசங்க இருக்காங்க, யார்கிட்ட பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா இருந்துட்டு நான் சொன்ன விஷயத்த அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் வந்து எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாருன்னு தெரியுமா? நான் உங்ககிட்ட என்னத்தான் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதையும் மீறி அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடியலடி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இத்தனையோ விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த என்னால் அமைதியாகவே இருக்க முடியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுமா? அந்த பாவப்பட்ட காரியத்தை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற போது அவங்ககிட்ட கேட்கலன்னா இது நல்லா இருக்கா? இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் தப்பு செய்ய மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கான். இனிமேல் அவன் செய்யவும் மாட்டான். அப்படியே ஏதாவது பண்ணாலையும் நீ எங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு அவரை தவிர வேறு யார்கிட்டேயும் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லலைல்ல, சொல்லவும் கூடாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி வந்து தடுமாறி பதில் சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அரசியும் ராஜும் வந்துடுறாங்க. யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி கோமதியும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதுதான் சமைக்கணுமா, சரி உனக்கு வேணும்னா நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அப்படியே பேச்சை மாற்றி விட்டாங்க. ராஜி இருந்துட்டு நம்ம அரசிக்கிட்ட பாத்தி அரசி மீனாக்கா கிட்ட கேட்டு தான் அத்தை எல்லாத்தையும் சமைப்பாங்க, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கல்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசி ரொம்ப ஓகேவாக தான் இருக்கா, அவள் ஓகே தான், எப்படியோ ஒன்று குமார் நம்ம லைஃப்பை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக தான் நீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேலும் குமர்வேலும் வெளியே வந்து விருந்தாளிங்க எல்லாத்தையும் வரவேற்றுட்ருக்காங்க. இப்போ தான் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கல, நல்லா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் சரவணும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக பாட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. நல்லா ஊருக்கே கேட்குற மாதிரி சத்தமாக வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காது எரிச்சலாக அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம பாட்டு சவுண்டில் அரசியலையும் சரியாக படிக்க முடியல. கதிர் வந்த கோவத்துக்கு சண்டை போடுறதுக்கே போகிறாரு. பாண்டியன் இருந்துட்டு யார் எங்கே என்ன பண்ணா என்ன,
நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க. அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனுக்கு பாய் போடுறாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு ஒரு அளவுக்கு மீறி கோமதி வந்து நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கு என்ன பிரச்சனைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் இத்தனை வருஷமாக உன் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், எந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி இருப்பனி எனக்கு தெரியாதாக்கும், அதனால தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அது பேசி சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் சரியாக பேசிக்கிறதே இல்லை. மீனாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லைங்க, அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருவக்கட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைக்காத, உன் வாய் வேற சும்மா இருக்கிறதுல புருஷ மாண்டாட்டிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும், அதை போய் நீ கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கேட்க முடியாதனால தான் கேட்டுட்டேங்க, கேட்டதுனால தான் அவ்வளோ பெரிய உண்மையே எனக்கு தெரிய வந்தது, என்னடி பெரிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.